பரவாயில்ல இந்த எதை கேட்டாலும் இல்லை என்று கூடிய ஆபத்தை தங்கையுடைய ஆபத்தை நான் காப்பேன்னு சொல்லி சத்தியம் ஊத்துகிறாரு. எங்க அண்ணன் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறாரு. இடது கரத்திலே சங்கு இருக்கிறது, வலது கரத்திலே சக்கரம். எங்கண்ணா உன் கரத்திலே குறைக்கக்கூடிய காரணம் என்ன? எங்கண்ணா சக்கரம்? சக்கரம் எங்க விட்டுருப்பாரு அண்ணன்? சக்கரம் இதுல விட்டுட்டாரு. மலருக்கு போச்சு. இடகரத்திலே சங்குநாதமும் பலகரத்திலே சுதர்சன சக்கரம். சக்கரம் உனக்கு இதுதான் தெரியுமா? என்ன நினைச்சாலும் சரி, என் தங்கச்சி என்ன மாதிரியே இருக்கு. ஒன்ன மாதிரி இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் விட்டுட்டா இருக்குது. ஒளிவுமறை என்ன நடந்தது தெரியுமா? உன் கணவனுடைய நன்மைக்காகவும் எங்க அண்ணன் சுவந்தா தண்டாகிறாரு. ஆமாம்மா, சாப்பிட்டாரா சாப்பிடலையா தெரியலையா, கோபத்தோட இருக்கிறாரு. என்ன ஆச்சு சாமி? வரும்போது போல இருந்து உமான ஏற்பட்டு நிக்கிறியா அண்ணா? இந்த சக்கரை எங்க போச்சு? உன் முகம் ஆடக்கூடிய காரணம் என்ன? இல்லம்மா, விடிஞ்சால நேரம் ஆகிட்டா உங்க அண்ணனுக்கு பசி எடுத்துருக்கு. வரும்போது 15 புரோட்டா தான் சாப்பிட்டேன். உன் கணவனுடைய நன்மைக்காகவும் நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் நான் சூரிய அறிக்கை பொதுவானது செய்து கொண்டிருந்த குளக்கரை ஓரத்துல 17 உலக நன்மைக்காகவும் சந்திரகுல பாண்டவர்களுக்காகவும் சூரிய யாதவர் பூஜை செய்து கொண்டிருந்தாயா? அப்படி நான் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலே ரதம் செலுத்தக்கூடிய கந்தரவனாகப்பட்டவன் 27 பெண்மணிகளை கொண்டு சென்று கொண்டான். இப்பதான் வராரு தங்கா. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? கீழே இருப்பது கண்ணனாகப்பட்டவர் பூஜை செய்கிறார் என்று தெரியாதா? இல்லை யாராவது தவறு அப்படி செய்யலாமா? அப்படி நான் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது என் கரண்டனிலே எச்சிலுவில் நான் கந்தரவன். அப்படி எச்சிலும் இருந்த உடனே நான் என்ன செய்தேன்? ஞானத்தினால் அறிந்து கொண்டேன். அறிந்த உடனே சுதர்சன சக்கரத்தை ஏவி சுக்ராதேவி மைந்தனாகப்பட்ட சூரிய பகவான் உதிக்கும் முன்னே அந்த கெந்தருடைய சிறைய பாதத்துல இருக்கணும் அப்படின்னு சுதர்சன தரத்துல சொல்லிட்டேன். சுதர்சன கெந்தரவன் சிரத்தை இருக்க போயிருக்குதுமா. இப்பதான் எங்க அண்ணன் வழிக்கு வந்துக்கிறாரு. நானும் அதுக்கு தானே வந்துக்கிறேன். நான் இருக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ என்கிட்ட சத்தியம் கேட்டு என்னத்துக்கு? அண்ணா என்ன சொன்னால் கோவப்பட மாட்டேன். என்னமா கோபம் சொல்லுமா? அம்மா எப்படி நம்ம வந்த விஷயம் இதுக்கு மேல சொல்லிடலாமா? அண்ணா அம்மா இருக்கிறது எதை வேணாலும் கேளு, நான் தரேன். என்னை தேடி யார் வந்தாங்க தெரியுமா? யாரு கோவப்படுவாரா? உங்க மேல எப்படிமா கோவப்படுவாங்க? அதனால 27 பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி என்ன தேடி வந்தார்கள். அரவணை தேடி. நான் யார் என்று கேட்டேன். அம்மா
ஆனகுந்தி மாநகரத்தை தேடி எதற்காக வந்தாய்? என்னவென்று கேட்டேன். நான் சொல்லணும்னா எதை கேட்டாலும் தம்பி இல்லை என்று சொல்லக்கூடிய சத்தி நீ தானே கொடுக்க சொன்ன. இங்கே இருவா சொல்லுமா. இல்லை என்று சொல்லி சத்தியம் கொடுத்து கேட்டாங்க. நான் என்னன்னு சத்தியம் கொடுத்தேன்? சந்திரகுல பரம்பரை சாட்சியாகவும் ஓடிது வராத குருகுல வம்சத்தின் சாட்சியாகவும் என் ஆயனாகிய வரந்தாமன் திருநாமத்தின் சங்க சக்கரத்துடைய சாட்சியாகவே ஆபத்தை காப்பேன்னு சொல்லி சத்தியம் கொடுத்துட்டேன். ஏமா காலம் மட்டும் நாளைக்கு உங்க கல்லுக்கர மாதிரி என்னால எடுக்க கல்லுக்கர மாதிரி வேலையே தவிர ஆயிரம் வேண்டுதில்ல, யாரும் வேண்டுதில்ல. இப்ப சந்திரகுல பரம்பரை மேல சத்தியம் பண்றனா உன் புருஷன் கூட நீ சத்தியம் பண்ணிட்டு போ. செவனே இருக்கிற எத்தனை நாமத்து மேல நீ ஏண்டா ஐயா இருங்க ஏங்க ஒரு பிறந்த பொல்ல பிறந்த வீடு அண்ணன் மேல பண்ணாம பின்ன என் மேலேயே பண்ணும். சரி இருப்பா முழுசு சொல்லி அதுக்குள்ள ஆடை இருக்குது முன்ன அப்பா கொடுக்குறீங்க. அப்பொழுது யார் என்று கேட்டேன். சத்தியம் கொடுத்துட்டேன். சொல்லவான்னு கேட்டாங்க. ஆகாய கந்தனுடைய மனைவிமார்கள் 27 பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வந்தாங்க. எனக்கு முன்ன பார்த்தல பின்னாடி பார்த்தல தெரியாது. சரி அதனால ஏன் எதுக்கு வந்துன்னு கேட்டேன். இது ஆகாய மார்க்கமாக ரதத்திலே போகும்போது என் கணவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. பெண்ணே, தண்ணீர் தாகம் ஏற்பட்டு வந்ததால் நான் மாண்டு வடிவம் உயிரெல்லாம் போகிறது, என்ன செய்வேன் என்று கேட்டார். அதனால இது தண்ணீர் தாகம் தீர்வு வெத்தலை தாம்பலம் தருகிறேன். அந்த வெத்தலை தாம்பலமானது தாகம் தீர்வு சொன்னோம். அப்ப என் கணவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. மயக்கம் ஏற்பட்டவுடனே இந்த வெத்தலை தாம்பலத்தை கீழே உமிழ்ந்து விடுங்கள், சொத்த பாக்கு இருக்கும்னு சொன்னோம். வெத்தலை பாக்க தாம்பலத்தை கீழே உமிழ்ந்து விட்டார்கள் சொன்னாங்க. சொன்னாங்களா? சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்களா? சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? சொன்னவுடனே சீக்கிரமா சொல்ல உன்னுடைய அண்ணன் கரத்தில் இந்த வெத்தலை தாம்பலம் கரத்தில் விழுந்ததாம். சரி வெத்திலை தாம்பரமான கரத்தில் விழுந்தவுடனே சுதர்சன சக்கரத்தின் ஏவினர்களாம் துணைத்தை கொண்டு வரும்படியாக. அப்ப உன் மாங்கல்யம் பறி போனாலும் என் மாங்கல்யம் பறி போகாமல் கார்பாயின்னு சொல்லி சத்தியத்தை வாங்கிட்டு விட்டாலும் நான் வாங்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஏண்டா நான் என் தங்கச்சி பேசும்போது நான் பொறுமையா தானே இருந்தேன். கூட பிறந்தவனா சத்தியம் கூட எனக்கு கொடுக்க தெரியாது. இப்ப என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறேன் தெரியுதா? இப்ப எதா இருந்தாலும் நீயே கேட்டுக்கு போ. சாமி கேளுடா. சாமி கேளு. சொன்னவா வாண்டாங்க கத்தி கொடுத்தவா அவ, அவளுக்கு நீ கொடுத்த இடையில நான் என்ன சாமி பண்றேன்? Hare